1983வது வருஷத்துல அந்த நாட்டோட அதிபராகும் போது அந்த இளைஞருக்கு வயசு வெறும் 33 தான். பைக் சவாரியில ரொம்ப ஆர்வம் உள்ள கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச ஒரு இளைஞர் நாட்டுக்கு அதிபராக போறாரே, என்ன ஆகுமோன்னு நாட்டு மக்கள் எல்லாருமே திகைச்சு போயிருந்தாங்க. அப்பதான் அந்த இளைஞர் அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சாரு. 2 வாரத்துல நாட்டுல இருக்க 25 லட்சம் குழந்தைகளுக்கு மூளை காய்ச்சல், தட்டம்மை, மஞ்சள் காய்ச்சலுக்கு எதிராக தடுப்பூசி போட வச்சாரு. நாடு மேலும் பாலைவனமா மாறாம இருக்கிறதுக்கு 1 கோடி மரங்களை நட வச்சாரு. அரசு அலுவலர்கள் அது நாள் வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்த விலையுயர்ந்த மெர்சிடஸ் கார்களை பறிமுதல் செஞ்சு விலை மலிவான 5 ரெனால்ட் கார்களை பயன்படுத்த உத்தரவிட்டாரு. பொதுத்துறை ஊழியர்களோட சம்பளத்தை குறைச்சாரு. அவரோட சம்பளத்தையும் $450 குறைச்சிக்கிட்டாரு. நாட்டோட பெயரை நேர்மையான மனிதனின் நாடு அப்படின்னு மாத்தினாரு. அவர் ஒரு இசை கலைஞன் அப்படிங்கறதுனால புதுசா ஒரு தேசிய கீதத்தையும் அவர் எழுதினாரு. தலைநகர்ல அந்த நாட்டோட முதல் சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்குனாரு. பெரிய நிலத்தோட உரிமையாளர்களிடம் இருந்து நிலங்களை பறிச்சு ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிச்சாரு. இதனால ஹெக்டருக்கு 1700 கிலோவா இருந்த கோதுமை விளைச்சல் வெறும் 3 வருஷத்துல 3600 கிலோவா அதிகரிச்சு உணவு உற்பத்தியில நாடு தன்னிறைவாயிட்டுச்சு.